இதுதான் இன்வெர்டர் போர்டோட பிசிபி. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா பிராண்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். 1.5 டன்லேருந்து 2 டன்லேருந்து 1 டன் வரைக்கும் எல்லா பிராண்ட்லேயும் யூனிவர்சல் போர்டு பிசிபி. ஆல்ரெடி லாஸ்ட் டைம் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம். அது நிறைய பேருக்கு எப்படி யூஸ் பண்ணணும், கனெக்ஷன் டீட்டெயிலாம் எதுவும் தெரியாமல் இருந்தனால ஃபுல்லாக கனெக்ஷனோட உங்களுக்கு கம்ப்ரஸரை ரன் பண்ணி இன்டோர் மோட்ரு எல்லாமே இன்டர்ஃபேஸ் பண்ணி உங்களுக்கு பண்ண வைக்க போகிறோம். எல்லாமே செக் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும், எப்படி கனெக்ட் கொடுக்கணும் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே இந்த இதில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த பிசிபியில் உங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்பிளே வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு காயில் ஒரு ரூம் சென்சார் வந்துடும். நெக்ஸ்ட்டு ஒரு ரிமோட் ஒன்று வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது அவுட்டோர் போர்டு ஒன்று வந்துடும். நெக்ஸ்ட்டு கெப்பாசிட்டர் போர்டு ஒன்று வந்துடும். அதுக்கான ஒரு சென்சார், இதுக்கு ஒரு அவுட்டோர் சென்சார் ஒன்று வந்துடும். இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த இன்வெர்டர் போர்டு கூட வர்றது தான் இது. இப்போது சிம்பிள், இது ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் 230 வோல்ட் இதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து அவுட்புட் எடுத்து இந்த போர்டில் கொடுக்கணும். இதில் இப்போ நான் ஃபேஸ் நியூட்ரலு இந்த போர்டில் கனெக்ட் பண்ணிட்டேன். இதில் இப்போ லைன் வருது பார்த்துங்க. இது ஃபேஸு, இது நியூட்ரலு. இந்த கிளிப்பில் வந்து நியூட்ரலு, இதில் வந்து ஃபேஸ் கொடுக்கணும். இது கொடுத்தா தான் இந்த போர்டு ஆன் ஆகும். இன்டோர் போர்டு, இன்டோர் போர்ட்லேருந்து நீங்கள் கம்யூனிகேஷன் ஆகிறதுக்கு அவுட்டோர் போர்டில் சப்ளை கொடுக்கணும். அதுக்கு வந்து நியூட்ரல் இந்த பிளாக் ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த எண்ணெய்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, எண்ணெய் இடத்துல நீங்கள் கனெக்ட் கொடுக்கணும். கனெக்ட் கொடுத்துட்டீங்க. நெக்ஸ்ட்டு இதோட அவுட்டோர் சப்ளை, இந்த ரிலேலேருந்து வர அவுட்புட்டு பாஸ் பண்ணி கம்ப்ரஸரோட இந்த ரிலேவோட அவுட்புட்டு நீங்கள் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடணும். COMPன்னு இருக்குது கம்ப்ரஸர். இப்போது இதில் ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டீங்க. இதில் சப்ளை வருது, இது நியூட்ரலு. இதோட நியூட்ரல் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்க. இதோட ஃபேஸ் அவுட்புட், இந்த ரிலேவோட அவுட்புட் எடுத்துகிட்டு வந்து இங்கே ஜாயின் பண்ணணும். இப்போ இந்த 230 வோல்ட்டு மிஷினுக்கு இந்த பிசிபிக்கு அவுட்புட் போனால் தான் இந்த போர்டு ஆன் ஆகும். நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இந்த கெப்பாசிட்டர் போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் 2 வரும். இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் எடுத்து ப்ளஸில் கனெக்ட் பண்ணிடணும். இந்த போர்டில் ப்ளஸ்ன்னு போட்டிருக்கோம், அந்த ப்ளஸில் தான் கனெக்ட் பண்ணணும். மாற்றி கனெக்ட் பண்ணிங்கன்னா போர்டு ஷார்ட் ஆகிடும். மைனஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, மைனஸில் கனெக்ட் பண்ணிடணும். நெக்ஸ்ட் அவ்வளோதான், சிம்பிள், ஒர்க் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் இப்போ கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ண போகிறோம். கம்ப்ரஸரில் உங்களுக்கு அவுட்புட் வர்றது 3 ஒயர் வரும், UVWன்னு சொல்லிட்டு. அது கம்ப்ரஸர் நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்கன்னா, இந்த கேப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா தெரியும். இது கலர் கோடிங்கு, இது UVW எல்லாமே இதில் போட்டிருக்கோம். இப்போ வந்து U பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரு பார்த்தீங்கன்னா, இதில் வர அவுட்புட் லீடு பார்த்தீங்கன்னா 3 கேபிள் வரும், UVWன்னு சொல்லிட்டு. இதுலேயும் உங்களுக்கு UVWன்னு மென்ஷன் ஆகிருக்கும் போர்ட்லேயும். இதில் வந்து U பார்த்தீங்கன்னா ரெட் கலரு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இங்கே மேட்ச் பண்ணிக்கணும். கம்ப்ரஸரில் என்ன டெர்மினல் எது இருக்குது மாற்றி கொடுத்தீங்கன்னா கம்ப்ரஸர் வந்து ஹம்மிங் சவுண்டு கேட்கும், நாய்ஸ் வரும். நெக்ஸ்ட்டு V பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ கலரு, W பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர். அவ்வளோதான், 3 கேபிள் கனெக்ட் பண்ணியாச்சு கம்ப்ரஸரோட. இது லூஸ் கான்டாக்ட் இல்லாமல் பார்த்துங்க. நெக்ஸ்ட் இதில் மெயின் திங் பண்ண வேண்டியது, இந்த போர்டு இருக்குது. இந்த போர்டில் பிசிபி ஸ்விட்சஸ் இருக்கும். இந்த ஸ்விட்சஸ் வந்து நீங்கள் என்னென்னா மிஷினுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணணும், கம்ப்ரஸருக்கும் போர்டுக்கும் கம்யூனிகேட் பண்ணணும். அது கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு இப்போ நான் கம்ப்ரஸர் வந்து டிசி கம்ப்ரஸர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டிசி கம்ப்ரஸரை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு மிஷினுக்கு வந்து இந்த கம்யூனிகேஷன் வந்து நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். இதை வந்து 1ன்னு ஆன் பண்ணி விட்டால் தான் கம்ப்ரஸர் ரன் ஆகும், இல்லைன்னா மிஷின் வந்து ஆன் ஆகாது. இது மீதி இந்த 2, 3, 4 இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விட்சஸை நீங்கள் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 1 மட்டும்தான் ஆனில் வைக்கணும். இப்போ ஆனில் வச்சுட்டு இப்போ எல்லாமே கனெக்ஷன் கரெக்டாக இருக்க பார்த்துங்க. அவ்வளோதான், சிம்பிள், எதுவுமே இல்லை. ஒரு ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்துட்டீங்க. இதுக்கு இண்டோருக்கு இண்டோர் மோட்ரு கனெக்ட் பண்ணிட்டீங்க. அவுட்டோருக்கு அவுட்டோர் மோட்ரு இல்லை, நீங்கள் வேணுன்னா கனெக்ட் பண்ணிக்கங்க. இதுலேருந்து ஒரு ஃபேஸ் நியூட்ரல் எடுத்து போர்டில் கனெக்ட் பண்ணிட்டீங்க. கெப்பாசிட்டருக்கு ப்ளஸ் மைனஸு. நெக்ஸ்ட்டு கம்ப்ரஸர், அவ்வளோதான், சிம்பிள். இது வந்து நீங்கள் என்ன பிராண்டு, ஓஜி, டைக்கின், மிட்சுபிஷி, எந்த பிராண்டு இன்வெர்டர் ஏசியாக இருந்தாலும் ஈவன் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பிராண்டு கிட்ட போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் இண்டோர் காஸ்ட்டே வந்து இண்டோர் பிசிபி காஸ்ட்டே 6,000 to 4,000 வரும். அவுட்டோர் பிசிபி பார்த்தீங்கன்னா 9,000 to 12,000 வரும். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6,500 to 7,000 அந்த ரேஞ்சஸில் தான் வரும். கனெக்ஷன் டீட்டெயிலும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ரொம்ப சிம்பிள், எல்லாமே முடிஞ்சிடும் உங்களுக்கு. எல்லாமே இதிலே வந்துடும் உங்களுக்கு. நீங்கள் எதுவுமே கஷ்டப்பட தேவையில்ல. இதில் டிஸ்பிளே இருக்குது, டிஸ்பிளே வேணால் நீங்கள் வெளியே வச்சுக்கலாம். ரூம் சென்சாரு, காயில், ரிமோட்டு எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மிஷினில் வந்து இப்போ ரிமோட்டில் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு டிஸ்பிளே.
இண்டோரில் மோட்ரு ஓடுது. நெக்ஸ்ட்டு இது அவுட்புட் ஆன் ஆகிடுச்சு. கம்ப்ரஸர் ரன்னிங்கில் இருக்குது. சவுண்டு கேட்குதா தெரியல. கம்ப்ரஸர் ரன் ஆகுது, செக் பண்ணுங்க. அவுட்புட் உடனே வந்துச்சு இன்ஸ்டண்ட்டாக. இதில் வந்து உங்களுக்கு க்ரீன் கலர் லைட்டு விட்டு விட்டு எரியணும், கான்ஸ்டண்ட்டாக எரியக்கூடாது. இதில் ரெட் கலர் லைட்டு ஒன்று இருக்கும், க்ரீன் கலர் லைட்டு ஒன்று இருக்கும். ரெட் கலரில் எத்தனை டைம்ஸ் பிளிங்கிங் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி எரர் இருக்குது. அது வந்து உங்களுக்கு மேனுவலில் போட்டிருப்பாங்க. 4 டைம்ஸ் பிளிங்கிங்காக, 5 டைம்ஸ் பிளிங்கிங்காக, அதுக்கு எல்லாமே இருக்குது. க்ரீன் கலர் வந்து இது மாதிரி விட்டு விட்டு எரிஞ்சதுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது போர்டுக்கும் கம்ப்ரஸருக்கும். இப்போ கம்ப்ரஸர் சவுண்டு கேட்கும் உங்களுக்கு. கம்ப்ரஸர் இப்போ பார்த்தீங்கன்னா மிஷின் இண்டோர் மோட்டர் ஓடுது, அவுட்டோரில் கம்ப்ரஸர் ரன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். சிம்பிள் டயக்ராம், சிம்பிள் இன்டர்ஃபேஸிங் தான், ஒன்றுமே இல்லை. பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர் ஓடும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் வருது பார்த்தீங்களா. இது இன்வெர்டர் கம்ப்ரஸர்னால உங்களுக்கு நாய்ஸ் எதுவும் வராது, லைட்டாக தான் கேட்கும் உங்களுக்கு நாய்ஸு. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. இப்போ இன்னும் சில பிராண்டில் பார்த்தீங்கன்னா போர்டு கிடைக்காம, இண்டோர் போர்டு கிடைக்காம, அவுட்டோர் போர்டு கிடைக்காம மிஷினை ஸ்க்ராப் பண்ணுறீங்க. அந்த மாதிரி இதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு இண்டோரை ஒரு அவுட்டோர் போர்டு கம்ப்ரஸரில் கனெக்ட் பண்ணிங்கன்னா மிஷின் ஓடிடும். நீங்கள் ரிமோட்டில் எல்லா ஆப்ஷனும் வந்துடும், எல்லா மோடும் வந்துடும் உங்களுக்கு. கூல் மோடு, ட்ரை மோடு, ஃபேன் மோடு, எல்லா மோடும் வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் டைமர் இருக்குது, ஸ்லீப் மோடு இருக்குது, எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. ரிமோட்டு நல்லா இன்டர்ஃபேஸிங் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6500 to 7000 வரும் வாரண்டியோட. இது அவைலபிள் பார்த்தீங்கன்னா சக்ரா மின்சம் மயிலாப்பூரில் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு. மயிலாப்பூரில் உங்களுக்கு எதனா டவுட்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த போர்டு காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6500 to 7000 வரும். இது எங்கே அவைலபிள்னா மயிலாப்பூர் சக்ரா மின்சம் இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில் எல்லாமே தரேன். நம்மக்கிட்ட இருக்குது, அவைலபிளாக ரெடி ஸ்டாக் இருக்குது. உங்களுக்கு எந்த டெக்னிக்கல் இஷ்யூஸ், எந்த குவாரிஸ்னாலும் நம்ம கால் பண்ணுங்கள், நம்ம சப்போர்ட் கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.